அனைவருக்கும் நல்ல சண்முகத்தின் நன்றி வணக்கம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று வள்ளுவர் ஒரு குறள் கொடுத்திருக்கிறார். கெடுப்பதும் இந்த மழை எப்படி கெடுக்கிறது என்றால், ஒரு ஓராண்டு 2-3 ஆண்டுகளுக்கு வறட்சி, மழையே பெய்யாமல் வறட்சி, பூமியெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து எந்த பயிர் பச்சையுமே விளையாது. கால்நடைகளிலிருந்து மனிதர்கள் வரை அவ்வளோ ஒரு அவஸ்தை. கொத்து கொத்தாக கால்நடைகள் சாவது, மனிதர்கள் சாவது வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறோம். கெடுப்பதும் மழைதான். பிறகு அது என்ன செய்கிறது? கொடுப்பதும் எடுப்பதும் மழை. மிகச் செழிப்பாக நல்ல மழை பொழிந்து எல்லா பயிர் பச்சைகளும் விளைந்து சகல ஜீவராசிகளும் செழிப்பாக இருக்கிறது, மனிதனும் இருக்கிறது. இதை எதற்காக இறைவன் நியமித்திருக்கிறார் என்றால், மனிதர்களுக்கு ஆக்கமும் கேடையும் அனுபவிக்க வேண்டும், நன்மை தீமைகளை அனுபவிக்க வேண்டும். அவன் இருக்கும் பொழுது அதை சேமிக்க பழக வேண்டும். இவ்வளவு அருள்கொடை கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அப்படி செய்கிறான். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீர்களானால், விவசாயிகள் வீட்டுகளில் குதிர் இருக்கும். 100 மூட்டை விளைகிறது என்றால் 30 மூட்டை சேமித்து வைப்பார்கள். அடுத்த ஆண்டு விளையவில்லை என்றால் அதை எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இன்றைய தினம் அப்படி இல்லை. பெரிய முரியாஸ்தர்கள் கூட 500 மூட்டை விளைந்தால் எல்லாவற்றையும் விற்று விடுகிறார்கள். அன்றாட சாப்பாட்டுக்கு அரிசியை கடையில் வாங்கி கொள்கிறார்கள். சேமிப்பு என்பது இல்லை. அருட்கொடை கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்பது இல்லை. ஒரு வாழ்க்கையில் பிளானிங் இல்லை. இதெல்லாம் இருக்க வேண்டும் என்றுதான் திருவள்ளுவர் இதை கூறியிருக்கிறார். மழையை கூறியிருக்கிறார். இறைவன் அடிநாதமாக மழையை அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார் என்பதை வள்ளுவர் சுட்டி காட்டுகிறார். அவர் அறம் பொருள் இன்பத்தை பாடினார் என்றால், அறத்தோடு வாழும் பொழுது பொருளும் இன்பமும் மிகவும் சுகமாக இருக்கும், கஷ்டம் இருக்காது. ஸோ இறைதான், இறைத்தன்மை, இறைவனை வணங்குவது, இறைவனை தொழுவதுதான் அடிநாதம். அதற்காகத்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தின் அடித்தளத்தில் தான் அவர் வாழ்க்கை, அறம் பொருள் இன்பத்தை அமைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொடுப்பதும் மழைதான், எடுப்பதும் மழைதான். இவை இரண்டையும் கொடுப்பதும் இறைவன் தான் என்பதை புரிந்து நாம் வாழ்ந்து வந்தால் எந்த சிரமமும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.